ஏபிஎஸ் சோலார் டெக்கோடு இணைந்துள்ள விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம தருமபுரி மாவட்டம் கம்பைநல்லூருக்கு அருகில் பார்த்திங்கன்னா ஆல்ரப்பட்டின்ற ஏரியாவில் ஆல்ரெடி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 5 HP செட்டு போட்டுருக்குறோம். அவரோட ரிலேஷன்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 7 HP 1100 அடிக்கு போட்டு தர சொல்லி கேட்டார். நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 54 ஸ்டேஜ் CRI மோட்டார் 1 inch பைப் நம்ம போட்டு செஞ்சு கொடுத்துருக்குறோம். தண்ணியில் ஓரளவுக்கு போர்டில் ஈல்டு இருக்குது, அதனால் 1 inch பைப்பை போட சொன்னாங்க, அதனால் போட்டோம். தண்ணி நல்லா ப்ரெஷரும் இருக்குது. 1100லேருந்து வேலை செய்கிறதுனால ஓரளவு நல்லா வந்துட்டுருக்கு. நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் முத பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கம் இருக்க பெல் ஐக்கனை தட்டிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாருங்கள், GI ஸ்டாண்டு 4 inch கால் வச்சு நம்ம பார்த்திங்கன்னா இது பக்காவாக எரெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம். கஸ்டமருக்கு என்னென்னா நிலம் 3/4 ஏக்கர் தான் இருக்கிறதுனால, அதனால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு வீட்டுக்கு மேலே செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டார். அதனால் வீட்டுக்கு மேலே எரெக்ஷன் பண்ணி வெல்டிங் ஒர்க்கெல்லாம் ப்ராப்பராக முடித்து நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம். பாருங்கள், எல்லாம் GI மெட்டீரியல். மோட்டார் பார்த்திங்கன்னா CRIயில் 5.5 kW 7 HP மோட்டாரு. ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 56 ஸ்டேஜ் 1120 அடி வரைக்கும் வேலை செய்யும். நாம் தொங்க விட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா 1000 அடியில் தொங்க விட்டுருக்குறோம். அங்கே பாருங்கள், இதுதான் அந்த மேலே நம்ம வேலை செஞ்சிட்ருக்கிறதுக்கு இதுக்கும் டிஸ்டன்ஸு. கேபிள் பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு 150 அடி தூரத்துக்கு கேபிளும் எக்ஸ்ட்ரா போட்டு நம்ம இதை வேலை செஞ்சு கொடுத்துருக்குறோம். கேபிள் பார்த்திங்கன்னா ஃபெனோலக்ஸ் கேபிள். பைப் பார்த்திங்கன்னா ஆசீர்வாத பைப்பில் போட்டு கொடுத்துருக்குறோம். கஸ்டமரோட கோட் அதுதான் கேட்டார், எனக்கு இது பண்ணி கொடுங்க பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டார். நம்மளும் பெஸ்ட்டு ப்ரைஸில் செஞ்சு கொடுத்துருக்குங்க. நம்ம விவசாயிகளுக்கு நம்ம கொடுக்குற முக்கியமான விஷயம் என்ன தகவல் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு ஆழம் அதிகமாக போகிற அளவுக்கு போருக்கும் சரி, இல்லை ஆழம் கம்மியாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ஏசி மோட்டாராக போட்டுக்கோங்க. எப்பவுமே பிரச்சனை இருக்காது, அது பாட்டுக்கு ரன் ஆகிட்ருக்கும். கொஞ்சம் லோ வோல்டேஜுக்கு டிசி மோட்டர் நல்லா ஓட தான் செய்யுது. ஏதாவது ப்ராப்ளம்னா அதை தூக்கிட்டு அலையிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி நம்ம சேனல் பார்க்குற விவசாய பெருமக்களுக்கும் சரி, இதுக்கு முன்னாடி டிசி மோட்ரு போட்டு 3 பேனல் 6 பேனல் வச்சுருக்கிறேன், அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஏசி மோட்டாரை மாற்றி தர முடியுமா அப்படின்னாலும் மாற்றி தரலாம். அதே மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, எங்களுக்கு இது யாரும் அட்டன் பண்ணி தர மாட்டேன்றாங்க, போட்டு வேறு ஒருத்தங்கிட்ட போட்டேன், நீங்கள் அட்டன் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்றதும் நாங்களும் அட்டன் பண்ணி கொடுக்குறோம். அதுக்கான சார்ஜஸ் ஏதோ பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களும் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஏசி மோட்டாராக ப்ராப்பராக மாறிக்கோங்க. பாருங்கள், இன்ஸ்டாலேஷன் எல்லாம் பக்காவாக முடிச்சாச்சு. மொத்தம் 14 பேனல் போட்டிருக்கோம். 7 பேனலாக போட்டு 14 பேனல் போட்டிருக்கோம். வீட்டுக்கு மேலே வச்சதுனால முடிஞ்ச அளவுக்கு லைட்டிங் ரெஸ்ட்டு வச்சு கொடுத்துட்டோம். பக்காவாக எரெக்ஷன் பண்ணி கீழே பார்த்திங்கன்னா எர்த்திங்க்கும் பார்த்திங்கன்னா காப்பர் பெட்டு போட்டு சூப்பராக பண்ணி கொடுத்துட்டோம். பாருங்கள், பைபீஷியல் UTLல 590 பைபீஷியல் போட்டிருக்குறோம். ஏன்னா 1000 அடின்றதுனால முடிஞ்ச அளவுக்கு இந்த அளவுக்கு போட்டால் தான் ப்ரெஷர் நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் கஸ்டமரோட போரில் தண்ணி பார்த்திங்கன்னா கிடைமட்டம் பார்த்திங்கன்னா 400 அடியில் தான் தண்ணி ஸ்டார்ட் ஆச்சு. பாருங்கள் தண்ணியோட ப்ரெஷர் எந்த அளவுக்கு இருக்குன்னு. நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம வெளியில் பண்ண மாட்டோம், அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. சர்வீஸும் மினிமம் நம்மளது வரவே வராது. அதனால் பயம் இல்லாமல் நீங்கள் சோலார் பண்ணலாம்.